விலையில்லா அரிசியோடு பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் 1 கிலோ வழங்கப்படும் என்ற அதிமுகவின் தேர்தல் அறிக்கை பற்றி மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். எங்களுக்கு இலவசமா குடுக்குறது எங்களுக்கு அவ்வளவா விருப்பம் இல்லதான். இருந்தாலும் நடுத்தர மக்கள் இப்ப ரொம்ப ரொம்ப இங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது யூஸ் ஆகுங்க. அதனால அந்த பெரும்பான்மையான மக்கள் அதனால பயனடைறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதுல இருக்குது. அது குடுக்கலாம். இருந்தாலும் ஆனா அதனால அரசாங்கத்துக்கு நிறைய இழப்பு தான் ஏற்படும். எங்களுக்கு பழனிசாமி அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா பருப்புமே 1 லிட்டர் சமையல் எண்ணெயும் இலவசமா பெண்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. 35 ரூபா 4 வருஷத்துக்கு முன்னாடி 35 ரூபா வித்த அரிசி இப்போ 70 ரூபா விற்கிது. 650 ரூபா வித்த சிலிண்டர் இப்போ 1000 ரூபா விற்கிது. இதனால மக்களுக்கு இலவசத்தை கொடுக்குறாங்க, அவங்க நம்பி ஓட்டு போட்டுறாங்க. ஆனால் அவங்க இங்கே இலவசத்தை கொடுத்துட்டு இங்கே அத்தியாவசிய பொருட்கள் சொல்கிறாங்களா, அந்த பொருட்களை விலையேற்றத்தை கொடுக்குறாங்க. இது மக்கள் சிந்திச்சு ஓட்டு போடணும். இதுதான் என்னோட கான்செப்ட். அது எப்படி பார்க்கணும், நல்லா தான் சார் இருக்குது. எங்களுக்குன்னு ஒரு இது கொடுக்குறாங்க, பொதுமக்களுக்கு ரேஷன் கார்டில் இது கொடுக்குறாங்க அப்படின்ற போது வரவேற்கத்தக்கது தான். இலவசங்கள் 2 கட்சியும் சேர்ந்து இலவசங்களை சுத்தமாக நீக்கிட்டு மக்கள் நலத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் வளர்ச்சி பெறும். இலவசங்களாக அறிவிச்சுக்கிட்டு போயிருந்தால் நாட்டிலோட பொருளாதாரம் எங்கேயே போவோம். இது இலவசங்கள் இருக்க மறுபடியும் தமிழகத்தினுடைய கடன் தான் அதிகமாக இருக்குது. இது முற்றிலும் ஒழிக்கப்படணும். மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.